வெல்கம் டு காவ்யாஸ் கேபிட்டல். திஸ் இஸ் காவ்யா. நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக இருக்கேன். நான் கிளைண்ட் சர்வீஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டும் பண்ணிகிட்ருக்கேன். அது போக ஃபினான்ஷியல் கன்சல்டன்சி, இது ரிகார்டிங் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும்தான். அது இல்லாமல் என்னோடய பர்சனல் ட்ரேட்ஸோட P&L ரிப்போர்ட்டை டெய்லியும் நான் என்னோடய காவ்யாஸ் கேபிட்டல்ன்ற யூடியூப் சேனல்லையும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோடய பர்சனல் அட்டென்ஷனுக்காக தானே தவிர்த்து யூடியூப் இன்கம்காகவோ வியூஸ்க்காகவோ கிடையாது. அண்ட் யூடியூப் தவிர வேறு எந்த ஒரு சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டீஸுமே கிடையாது. இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப் தான். ஸ்டாக் மார்க்கெட்டோட கான்செப்ட் ஆர் சாப்டரை நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதை வெறும் கிளாஸாக பார்க்காம உங்கள் லைஃப்பில் இன்கம்க்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பாருங்கள். அதாவது ஃப்ரீ டைமில் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் ஒரு மொபைல் ஆர் லேப்டாப் இருந்தால் உங்களுக்கான இன்கம்மை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல் பிளாட்ஃபார்ம் தான் ஸ்டாக் மார்க்கெட். ஈவன் லாக்டவுனில் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் 10க்கு 10 ரூமில் இருந்து கூட அவங்களுக்கான இன்கம்மை அவங்க ஜென்ரேட் பண்ணாங்க. இது இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை தரும். இப்போ நீங்களே ஒரு செகண்ட் யோசிச்சுக்கோங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணால் உங்களுக்கான ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வருமானு. நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஸ்டாக் மார்க்கெட்னால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் பாசிவ் இன்கம், அதாவது சைடு இன்கம் பண்ணுறதுக்கும் இப்படி மணி ஜென்ரேட் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்மாக ஸ்டாக் மார்க்கெட் இருந்தாலும் நான் உங்களை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டையே வேறு விதத்தில் பார்க்க சொல்ல போகிறேன். அது என்னன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கிறோம் இல்லை இன்வெஸ்ட் பண்ணியும் ஏர்ன் பண்ணுறோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களோட டெய்லி, வீக்லி, மந்த்லி, இயர்லி எக்ஸ்பென்சஸ் அப்படி என்னென்னா நம்ம வாங்குகிற ப்ரொவிஷன்ஸ், ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் ட்ராவலிங்க்கு நம்ம வாங்குகிற ஓன் வெஹிக்கல்ஸ், அதுக்கான பெட்ரோல், இப்படி நம்ம பண்ணுற எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம சேலரின்னு ஒன்று வந்தால் அதுக்கான எக்ஸ்பென்சஸ்ன்னு நம்ம செலவு பண்ணுறோம். இந்த எக்ஸ்பென்சஸை நம்ம இன்கம்மாக ஜென்ரேட் பண்ண முடியாதுன்னும், வாங்கின சேலரி எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும்தான் செலவு பண்ண முடியும்னும், இது போக சில ஈவெண்ட்காக கடன் வாங்குறதும், இன்னும் சில பேர் மாத சம்பளம் பத்தாமல் கடன் வாங்கியும் ரெண்ட்டு, ப்ரொவிஷன்ஸுன்னு செலவு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இன்கம்மாக ஹை இன்ட்ரெஸ்டில், அதாவது வட்டியும் முதலுமா தரக்கூடிய மேஜிக்கல் மேத்தமெட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் தான் ஸ்டாக் மார்க்கெட். நான் இப்போ சொன்ன மாதிரி இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டை சில பேர் தப்பாக கைட் பண்ணுறாங்க. 0 to ஹீரோ, ஸ்பெக்குலேஷன், ஸ்கேல்பிங், அப்புறம் ட்ரேடிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ன்னு தப்பாக ட்ரேட் பண்ணி லாஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. நான் உங்கள் எக்ஸ்பென்சஸை இன்கம்மாக மாற்றணும்னு சொன்னது உங்களுக்கு புரியலனாலும் நான் இன்னும் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். இப்போ டெய்லி மார்னிங் நம்ம வேக்கப் ஆன உடனே ப்ரஷ் பண்ணுவோம். அந்த டூத் பேஸ்டோட காஸ்ட்டு 40 ருபீஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போது ஒரு ப்ரஷ்ஷு வாங்கினா எவ்வளோ நாள் வரும்? 2 to 3 வீக்ஸ் மட்டும்தான் வரும். ஏன்னா ஈவினிங்கும் சேர்த்து ப்ரஷ் பண்ணுறதுனால 2 to 3 வீக்ஸ் தான் வரும். ஸோ மாதத்துக்கு 2 ப்ரஷ்ஷு தேவைப்படும். அப்போது 2 into 40, 80 ருபீஸ் வருது. இப்போ பேஸ்ட்டு, டூத் பேஸ்ட்டு ஃபேமிலி ஆர் சிங்கிள் பேக் எதுவாக இருந்தாலும் நான் இப்போது 60 ருபீஸ் பேக்குன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு மாதத்துக்கு 2 பேக்குன்னா 60 into 2, 120 ருபீஸ் வரும். இப்போ ஆவரேஜாக நம்ம 20 இயர்ஸை கணக்கு எடுத்துக்கலாம். இப்போ மாதத்துக்கு 80 ருபீஸ் ப்ரஷ்ஷுக்கு தேவைப்படும், 120 ருபீஸ் பேஸ்ட்டுக்கு தேவைப்படும். ஸோ 200 into 12, 2400. ஒரு வருஷத்துக்கு 2400னா 2400 into 20, 48,000 வரும். இப்போ இது ஒன்லி எக்ஸ்பென்சஸ் தான், இதுக்கு இன்கம்லாம் கிடையாது. ஏன்னா இது ஒரு பேசிக் நீடுன்றதுனால இது எக்ஸ்பென்ஸாக தான் கணக்கு வரும். நான் இப்போ சொன்ன மாதிரியே நீங்களும் உங்களோட டெய்லி, வீக்லி, மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கேல்குலேட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபோன் ரீசார்ஜ், ப்ரொவிஷன், ரெண்ட்டுன்னு எதுவாக இருந்தாலும் ஒரு எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்டாக டெய்லி, மந்த்லி, வீக்லின்னு கேல்குலேட் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் இன்கமோட எக்ஸ்பென்சஸ் தான் டபுள் த ரேட்டாக இருக்கும். ஈவன் ஒரு ப்ரேஸ்டு ப்ரஷ்ஷை கூட கம்பல்சரி நீடுன்னு எக்ஸ்பென்சஸாக பண்ண முடியுமே தவிர இன்கம்மாக ஜென்ரேட் பண்ண முடியாமல் இருப்பீங்க. லாஸ்ட் 20 இயர்ஸாக செலவு பண்ணதும் வர நெக்ஸ்ட் 20 இயர்ஸும் அது எக்ஸ்பென்ஸாக தான் இருக்கும்.
பட் என்னோடய ப்ராப்பர் கைட்லைனில் நீங்கள் பேஸ்ட் ப்ரஷ் மட்டும் இல்லாமல் உங்களோட எல்லா எக்ஸ்பென்சஸையும் இன்கம்மாக மாற்ற முடியும். அந்த எக்ஸ்பென்சஸை நீங்கள் இன்கம்மாக ஜென்ரேட் பண்ணிட்டா நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருப்பீங்க. இப்போது இங்கே இன்கமாகவும் இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இன்கமாகவும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கிறதுக்கும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகி தான் ஆகணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் லோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஹை ரிட்டர்ன் வரும்னும், அப்புறம் 1 lakh கொடுத்தா நாங்கள் ட்ரேட் பண்ணி மாதம் 10,000 தரோன்னு சொல்லுவாங்க. சடனாக இந்த கம்பெனி ஏறும் இறங்குன்ற அசம்ஷன்லாம் இல்லாமல், அதே மாதிரி 1 lakh போட்டால் 10 lakh உடனே வருன்ற மாதிரிலாம் இல்லாமல், நான் சொல்கிற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டா இது ஜென்ரேஷனாக உங்கள் என்டையர் ஃபேமிலிக்கும் ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸாக இருக்கும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஏன் இன்வால்வ் ஆகணும்னு நான் சொல்கிறேன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரிலாம் இல்லாமல் உங்கள் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்துக்கும் இன்கமாக தரக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு புரிஞ்சுக்கோங்க. இதில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு லைஃப் லாங் இது ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக தரும். உங்கள் ஃபேமிலிக்கும் இது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு இன்வால்விங் இன்ட்ரடக்ஷன் தான்.